ஹலோ ஹாய் திஸ் இஸ் ஒரு மைல்கல் வினோத். இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வயநாடு தான் போகிறோம் வித் வைபிங் பர்சன்ஸோட. போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. ஹலோ ஹாய் திஸ் இஸ் ஒரு மைல்கல் வினோத். இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வயநாடு தான் போகிறோம் வித் வைபிங் பர்சன்ஸோட. போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. அம்மா இருக்கு அங்கே பாருங்க பார்சல் அதை காட்டு. எடுப்பு வெளியே பார்த்தீங்கன்னா மேடம் வந்து எடுப்பு ஒன்று நாடு. இது வந்து பொரி வேணுமா? பொரி கான் பொரி சூப்பர். முறுக்கு வேணுமா? முறுக்கு இருக்கு. முறுக்கு ரெடி. டீமில் எவனாவது ஷூ போட்டுன்னு அப்படியே வந்து இறங்கி பஸ்ஸில் இறங்க நாற்று அதிகம் கிட்டே போக முடியாது. இது ஒரு கால் போட்டு அதுதான் இந்த நவீன இது இருக்குது. ரோஸ் வாட்டர்னா இங்கே நவீன கால். கர்மா என்ன இப்படி நாருது? மச்சான் எப்படி தான் இருக்கிற? மெரினா படத்துல பீச்ல ஒரு பைத்துக்கார கேரக்டர் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரெஸ் பேண்ட் முடி காட்டணும்னு அப்படியே கேரக்டர் மாறி இருக்கீங்க ப்ரோ. முடி விரிச்சு போட்டா அந்த மெரினா படத்துல ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கீங்க. முடி பிச்சாது முடி விச்சர் கேரக்டர். விச்சரா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நாள் விச்சர். ஹென்ரி கேவில் யாரு மச்சான் அப்படியே இருக்கிற மச்சான் தான் இருப்பேன்டா. கேஷ் எனக்கு நார்மலாக அப்படி தான் இருப்பேன். சொல்லலாம் ஓரளவுக்கு தான் அவர் அப்படியே இருக்காரு. எல்லாம் ஒன்னால எங்க கோழி ஓடு. வந்தாச்சு நம்ம கரெக்டாக வயநாட்டில் கல்பட்டான்னு வந்தோடனே கேரளா இருந்துச்சு. கிட்ட எல்லா மீன் அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் ஊறுகாய் வெங்காயத்தில் ஒரு இது வச்சுருக்காங்க. இந்த கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு மிக்சிங்க. அரிசி பாருங்க இது மாதிரி இருக்காங்க ரெண்டு குண்டா. இது வந்து குருமா குழம்பு. இது வந்து மீன் குழம்பு. மீனா மீன் சாரி எல்லாமே கையில் தான் சாப்பிடணும். ஃப்ரெண்டு ஒய்ஃபு ஹஸ்பண்டு அண்ணா பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். மணலி கேர்ள் வள்ளி மேரி. இயாளுக்கு கேரளா பெண்குட்டி ரிலேஷன் நல்ல பொண்ணு. எல்லா பொண்ணும் நல்ல பொண்ணு. நான் தான் நல்ல பையன். இல்லை ஆமாண்ணா மலையாளம் கொஞ்சம் மலையாளம் தான் பேசுவாங்க. சச்சி யூனிவர்சல் லாங்குவேஜ் உலக நடிப்புடா சாமி. ஒரு பெண்குட்டி முகலில் உண்டு. மேல முகலில் உண்டு மலை மேல. ஐயா அன்மேரிடு கையா இந்த ப்ராப்பர்ட்டியா? ஆமாம் ஆமாக்கா. இல்லை நான் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ப்ரோ என்ன டிஃபிகல்ட்டி உங்களுக்கு? பூச்சி பாம்பு எதுவுமே இருக்குல்லையாங்க? நம்ம மெடிசன் பண்ணுவோம். வர செடிங்களுக்கா? ஆ இந்த பூச்சி போட்டு வராதுக்காக மெடிசன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பென்சில் லைட்டை பார்த்து போயிருக்கீங்க. என்ன வரும் உங்களுக்கு இதில் மேக்ஸிமம்? இங்கே என்னென்ன வரும் பூச்சினா? எல்லாமே இருக்கும் ப்ரோ. முருகன் எல்லாமே இருக்கும். ஃபென்சிங்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஐயோ ஷலா ப்ராப்பர்ட்டி
கிட்ட போய் பார்ப்போம். நம்ம மேலே கொண்டு வந்து லிஸ்ட்டு ப்ளீஸ் ப்ரோ. அப்படியே வந்து அது பற்றி போகிறேன். வாவ் சூப்பராக இருக்கா? கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, அதோட பெருசு. இது வாங்க. நீ கத்தரிலி வந்துடும் உங்களுக்கு. இதாண்டா பெருசாக இருக்குது. அவர் கூப்பிடுங்க, அவர் தான் காட்டுங்க. ம் இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. அப்போ இது நீங்கள் எடுத்துட்டீங்க கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக படுக்கலாம், இடைஞ்சலாக படுக்க வேணாம்ல. சரி ஓகே. சரி அப்போ நீங்கள் எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது ரெண்டே எடுத்துக்கீங்களா? நான் இங்கே இருப்பேன், நம்ம பக்கத்தில் இங்கே இருப்பேன். நான் மேலே இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்ட் நைட் நீங்கள் வந்துருக்கீங்க. நான் உங்க கூட தான் ஸ்டே பண்ணுவேன். அப்படி தனியாலாம் விட்டுக்க மாட்டேன். சரி ஓகே. எதனா குரலை கொடுத்தா வந்துடுங்க. சரி நல்ல விஷயம். நான் வாஷ்ரூம் பார்த்துக்கங்க. இங்கே இருந்து இங்கே 2 வாஷ்ரூம் இருக்குங்கண்ணா. ஓகே. பாத்ரூம் அப்படியே கீழே பார்த்துக்கங்க, வரிசையாக 4 இருக்குண்ணா. மொத்தம் 6 வாஷ்ரூம் இங்கே இருக்குங்க. சரி ஆ டாய்லெட் பாத்ரூம். பாத்ரூம் சுற்றுலா சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் கிளியர். ரிங் ஒயிட் போட மாதிரி இருக்குல்ல. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா லைட்ஸு வியூ இருக்குங்க. சரி ஓகே. கீழே வந்து இதுவா பாத்ரூம்ஸா குளிக்கிறோம். காசு பண்ணி வைங்க வீடியோ. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்தில் பேசிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது ஒரு அடையாளம் வச்சுக்கோங்களா. இங்கே வந்து அப்படி மேலே ஏறி இதுக்குள்ள நெட்டை பாட்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மீன் பிடிச்சிட்டு போகிறீங்களா? இதெல்லாம் எனக்கு கேத்த இடம் தான். எனக்கு ஏற்ற இடம் தான். கைஸ் சீரியஸாகவே இந்த இடம் செமையாக இருக்குது. ஜாலியாக குடிச்சின்னு என்ஜாய் பண்ணணும். காட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம சில்லு, ரெஃப்ரெஷ்னா அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு எங்கே போனாலும் கிடைக்காது இந்த வைப்பு. இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் வந்தால் தான் பாருங்கள் வெளியே அந்த மாதிரி ஒரு பீஸ் எங்கேயுமே கிடைக்காது. காட்டுக்குள்ளே தான் கிடைக்கும். எந்த பேர் நேச்சரோட ஒன்றி வாழ்றது தான் செம்ம வாழ்க்கை. மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. போங்க மேடம். நரகத்தில் இவங்களுக்கு கும்பி பாகம்.
எந்த தப்பு நான் பண்ணேன்? கைஸ் சென்னை ஃப்ளட் அப்போ ஒரு லைட் ஒன்று வாங்கினேன். இவ்வளோ தண்ணி ஒன்றுமே தெரில. அப்போ அந்த லைட்டு எவ்வளோ பவர் ஆகுது பாருங்க. இன்னும் நாட்டில் எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இந்த லைட் போகுது. ஐரேஞ்சில் இருக்குது தேவா அவர் கீழே அடியா சைபர் ஷாட் மாதிரி இருக்குங்க. எப்பவுமே லைட் அடிக்கும் போது இங்கே இருட்டில் நம்ம நேரம் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நிமிஷத்தில் லைட் அடி வரணும், இப்படி அடிக்கக்கூடாது. ஏன்னா உங்களை எதாவது அட்டாக் பண்ண கூட டேரெக்டாக வந்துடும். எப்பவுமே இப்படி தள்ளி வச்சு தான் அடிக்கணும் லைட்டை, புரியுதுங்களா? அப்போ தான் அங்கே அடிப்பாங்க, கை போனோட கையில் அடிபட்டு போயிடும். பட் இங்கே வச்சுன்னா டேரெக்டாக அடிச்சிடும். அதனால் எப்பவுமே டார்ச் அடிக்கிற கூட ஒரு இது இருக்குது. பாருங்க கிட்ட கிட்ட மேலே தேவங்கள்லாம் இருக்குன்றாங்க. இருக்கா அந்த இடம் எப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரூட் எப்படி இது பாருங்க. வாவ் பா, சீரியஸாக கைஸ் செமையாக இருக்குது. இந்த நைட்டு நான் செமையாக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களோட கப்புலாவோ இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட வந்தாலும் சரி, இல்லை சோலோ ட்ராவல் பண்ணி வந்தாலும் சரி, செமையாக இருக்கும். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் போட போகிறாங்க, அங்கே போய் நம்ம பூம் பேம் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் பூம் கைஸ். உங்கள் அது போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. செவ்வாடி சொல்லி போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. செம்மையா இருக்குல்ல? வயநாட்டில் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு லீடில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று தான் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஏன் நான் டாப் மோஸ்ட்னு சொல்கிறேன், இங்கே நிறையா கேம்பிங் சென்டர் இருக்குது. பட் ஆனால் இந்த கேம்பிங் பார்த்தா பர்டிகுலராக ஃபேமிலிஸு அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் பயங்கரமாக வெயிட் பண்ணலாம். ஏன் நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு சேஃப்டி அண்ட் வந்து சர்வேலன்ஸில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க சுற்றி சரியான ஃபாரஸ்ட்டு, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அடர்ந்த வனாந்திர காடு மாதிரி இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லோ க்ரீக் நேச்சர் கேம்பிங்கில் தான் இருக்குது. இந்த இடம் கரெக்டாக வயநாட்டில் உள்ள நீங்கள் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு ஆப்போசிட் அப்படியே ரைட் சைடில் மேலே இருந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. நான் உங்களுக்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் மைல்கல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எல்லோரும் சேர்ந்து லைக் பண்ணுங்கள் கைஸ். பூ I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna நம்ம வந்து அந்த வில்லோ க்ரீக் நேச்சர் கேம்பிங் அந்த பிளேஸில் ஒரு செம்ம ஹாண்டிங்காக நிறைய விஷயத்த பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லை பாருங்கள், சிக்கன் குழம்பு அடிப்பொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கீ ரைஸு. ஹைலைட்னா கேட்டிங்கன்னா இதுதான். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. பீட்ரூட் ஊறுகாய் நாக்கில் நவரசம் ஆடுது, சூப்பராக இருக்குது. பரோட்டா, நம்ம ஊரில் என்னடா பரோட்டா, இங்கே பாருங்கள் ஒரு பரோட்டா சைஸை பாருங்கள், எவ்வளோ பெருசு, அடித்தா ஒருத்தர் மூஞ்ச லெவலுக்கு இருக்குது. சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும்.
ஓகே கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பீஃப் கறியோட சாப்பிட்டா அல்டிமேட் ஆகும். அகைன் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் போட்டு நம்ம ரைத்தா சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லாவே ரெடி பண்ணி தராங்க. வந்து குக்கும்பரு, அப்புறம் வந்து டொமேட்டோ, சில்லி, ஆனியனு, தயிர் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிடிக்கிறோம், ஒரு பிடி இல்லை அங்கங்கே பிடிக்கிறாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா டின்னர் முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் சில் அவுட் பண்ணிட்டு ஃபயர் கேம்ப்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம டென்ட்டுக்கு வந்தாச்சு. டென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. உள்ளே அந்த ஸ்மெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக படுக்கலாம். ரொம்ப தாராளமாகவே இருக்குது டென்ட் போடுறது. ஆனால் இதில் நான் மட்டும் போயிருக்கேன். பிகாஸ் இந்த ஒரு டென்ட் இப்போ வந்து டேஸ் டைமில் வந்திருக்கேன். நான் வீக் டேஸில் வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வரும்போது பார்த்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. ஜீப் வெளியில் இருக்கும். ஜீப் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் எடுத்து போய் விடுங்க அப்படின்னு நான் வந்துட்டு சொன்னீங்கன்னா வில்லோ க்ரீக் நேச்சர் கேம்பிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அவங்க விட்டுருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடலாம். கைஸ், இப்போ வந்து இதோட நான் வந்து நம்ம வந்து தூக்கத்துக்கு போகிறேன். நம்ம வந்து தூங்கினா பேட்ரி சார்ஜ் ஆகாது. ஸோ நாளைக்கு காலையில் சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா அர்னமலை பீக் அப்படின்ற அந்த மவுண்டனுக்கு ட்ரெக் பண்ணி போகிறோம். கூடவே சஃபாரியும் பண்ணுறோம். ஜீப் சஃபாரி பண்ணி மேலே போய் ட்ரெக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சீ லெவல்லேருந்து 9400 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து அந்த மலை இருக்குது. அங்கே சன்ரைஸ் பார்க்குறது ரொம்பவே வந்து ஒரு பிளிஸ்ஸாக இருக்கும். த டே வாஸ் அமேசிங் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாளைக்கு நம்ம அங்கே போய் பார்த்தா தான் அந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அகெயின் சொல்கிறது தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஸோ மச் கைஸ். பை அண்ட் குட் நைட். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் யுவர் மயில் கஸ்டி.